வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு திங்கட்கிழமை 29/12/2025 மார்கழி 14ஆம் நாள். இப்பொழுது திருவம்பாவை நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவம்பாவை நிகழ்வுகள் ஆலயங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நான் இன்றும் பத்திரிகை ஊடகமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று சொன்னால் இன்றைக்கும் ஒரு வசதி ஏற்பட்டது. நான் வலம்புரி பத்திரிகை வாங்கி கொண்டு வந்து விட்டேன். ஆகையினால் உங்களுடன் அதை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம், ஒற்று தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். நாங்கள் நடுநிலைமை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே வள்ளுவ பெருமான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். அதாவது நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை. அருமையாக சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு நேர்மை இருக்க வேண்டும். அது உண்மை. அது நேர்மை இருக்கணும். நேர்மை இல்லாட்டி அந்த மனிதர்களாக இருக்க முடியாது. நேர்மை இருக்க வேண்டும். நெஞ்சு உறுதி இருக்க வேண்டும். நெஞ்சில் உறுதி இருக்க வேண்டும். ஒருவருக்கு அந்த நெஞ்சுறுதியும் நேர்மையும் இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்கு பேர்தான் நடுநிலைமை. அது இப்பொழுது கண்டுபிடிக்கிறது வெகு கஷ்டம்தான். எங்களுடைய உலகத்திலே இருக்கிறார்கள், இல்லை என்றில்லை, இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறான விடயங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். ரைட், நாங்கள் பத்திரிகை செய்திகளுக்கு வருவோம். இங்கே மருந்து பொருள் மாபியா இந்த அரசிலும் தொடர்கிறது. எதிர்கட்சி தலைவர் சயித் காட்டம். சயித் இவர் சும்மா எடுக்க மாட்டார். அவர் ஏதோ கருத்தை சொல்லி கொண்டிருப்பார். இந்த எதிர்கட்சி என்றா என்னென்று எல்லாம் கேட்கணும். உண்மைதான். எதிர்கட்சி என்றா எதிர்த்து கொண்டே இருக்கிறது தான் வேலை போடாது. மருந்து மாவியாக்களை உடனடியாக கட்டுப்படுத்த அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும். தரமற்ற மருந்துகளால் இடம்பெற்ற உயிரிழப்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. மருந்து மாவியாக்களால் எல்லாரும் உள்ளுக்குத்தானே இருக்கிறோம். எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அதை அவர் எங்களுடைய ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியின் சயித் பிரேமதாசா சொல்லியிருக்கிறார். முக்கிய பொறுப்பாகும் என எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா சொல்லியிருக்கிறார். அஞ்சு பாருங்க, வரும் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மூச்சு திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டம் மகியங்கன ஆதார வைத்தியசாலைக்கு 46.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைத்தியசாலை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. அங்க உரையாற்றிய சொல்லுகிறார். சில வருடங்களுக்கு முன்பு நாட்டின் மிகவும் ஊழல் நிறைந்த மற்றும் தரமற்ற மருந்து மோசடிகள் ஊசிக்க பற்றி தண்ணி விட்டாக்கா அதுதானே, அதுதான் சொல்கிறார். நினைப்புறார். நடந்து கொண்டிருந்த வேளை அதை நாட்டுக்கு வெளிக்கொண்டு அம்பலப்படுத்தி அப்போதைய சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஐக்கிய மக்கள் சக்தியை கொண்டு வந்தது. அப்போது நடந்த இந்த தரமற்ற மருந்து மோசடிகள் புதிய அரசாங்கத்துடன் முடிவுக்கு வரும் என்றே கருதப்பட்டன. ஆனால் தற்போது அரசாங்கத்தில் இது இருக்குது. கீழே தரமற்ற மருந்து மாபியாக்கள் தொடர்ந்து முன்னெடுத்து இருக்கிறார். இது எல்லாமே அப்பா விட்டு இருக்கிறீர்கள், கட்டுப்படுத்துங்கப்பான்னு சொல்லியிருக்கிறார் எங்களுடைய சயித் பிரேமதாசா. ரைட், இந்தியாவில் பிரதம கணக்காய்வாளர் நாயகம் நியமனத்தில் தொடரும் இழுபறி. இது இந்த பிரதம கணக்காய்வாளர் நாயகத்தில் 2-3 பேர்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நியமிக்கும் போது அது எதிர்ப்பு தெரிவித்து எல்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இப்போ ஐக்கிய மக்கள் சக்தி அதிருப்தி அடைந்திருக்கிறது நியமனத்தில் தொடரும் இழுபறியால். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க தவறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் மெரிஹார் தெரிவித்துள்ளார். எல்லாரும் குற்றம் சொல்றது பெரிய லேசு தான். என்ன குற்றம் சொல்லலாம், எல்லாரையும் குற்றம் சொல்றது ஒரு சிம்பிளான வேலை. செய்து பார்ப்போம். என்ன கஷ்டம்தான், என்ன செய்வது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸுக்கு மறியல், ஏனைய துப்பாக்கிகள் குறித்தும் விசாரணை. துப்பாக்கிகள் கணக்க பிரச்சனைகளுக்கு கண்ட டக்ளஸ் ஐயாவையும் கொண்டே வச்சிட்டாங்க. பேருந்து நேற்றும் நீடித்திருக்கப்பட்டிருக்கின்றது. நினைக்கிறேன் 9ஆம் தேதி வரை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்க மறியல் வைக்குமாறு கம்பஹா நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அப்போ நேற்று அவர் திரும்ப 3 நாளைக்கு தானே வச்சு இந்த 72 மணித்தியாலங்கள் அவர்களுடைய வைத்து விசாரணை செய்ய சொல்லி விட்டு இருந்தவங்களும் இப்போ நேற்று கொண்டு வந்தால் பேருந்தும் அவரை கொண்டே
உள்ளே விட்டுட்டாங்கள். என்ன நடக்க போகுது? இன்னும் வருகிற 9ஆம் தேதி என்ன இவ்வளவு நாள் கிடக்கு. இந்த முறை வருஷமும் இல்லை அவருக்கு. கடந்த 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பவனுக்காக இராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு குற்றவாளியான மாகந்துர மதுஷிடம் இருந்து பாருங்க. அவர் சித்தாலும் அவற்றை பேரோடு ஒலித்து கொண்டுதான் கிடக்கு. சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைக்காகவே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் அந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அவர் 72 மணி நேர தடுப்பு காவலில் உத்தரவின் விசாரிக்கப்படும் நிலையில் நேற்று கம்பகா நீதவானிடம் ஆயப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கும்படி அவர் சொல்லியிருக்கிறார். இதேவேளை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் வந்தாவுக்கு இராணுவத்தினால் வழங்கப்பட்ட ஏனிய துப்பாக்கிகள் தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை நடத்தி கணக்கு துப்பாக்கி கொடுத்து அவை ஒட்டுக்குழு என்று சொல்றதா அல்லது அவர்கள் அரசாங்கத்துடைய இருந்த ஒரு துணைக்குழுவாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தோம். அந்த ஆயுதங்கள் பற்றி எல்லாம் விசாரணைகள் நடக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதன்படி அவருக்கு வழங்கப்பட்ட மேலும் 19 துப்பாக்கிகள் கொடுத்து அந்த திணைக்களம் அந்த திணைக்களம் தற்போது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. துப்பாக்கி கொடுத்தது கேட்கிறோம், எங்கடாப்பா காணையில் எங்கே வச்சுக்கிறேன் எல்லாம் கேட்கிறோம். உம்மாடா எத்தனை துப்பாக்கிடாப்பா, பேருந்து 19 துப்பாக்கிகள். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் நாங்கள். மின்சாரம், நீர் வளங்கள், எரிபொருள், வங்கி, மருத்துவம், கழிவகற்றல் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்தார் ஜனாதிபதி. சூப்பர். மின்சாரம், நீர் வளங்கள், எரிபொருள், வங்கி, மருத்துவம், கழிவகற்றல் இவ்வளத்தையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்திருக்கிறார். அதிவிசேட வர்த்தமானி வெளியாகியது. உடனே சுடச்சுடவே தான் இவ்வளத்தையும் என்னென்று செய்திருக்கிறார்னா மாவட்ட உணவு, மாவட்ட சேவைகள், பிரதேச சேவைகள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள், ஆம்புலன்ஸ், மத்திய வங்கி, அரசு வங்கி, வங்கிகள் மற்றும் காப்பீடு நடவடிக்கைகள், நீர்ப்பாசனம், தொலைபேசி, தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகம், தாழ்நிலை அபிவிருத்தி, விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி ஆகிய சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கால் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. சற்றி வேறு நியாயமான பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும். 1979ஆம் ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்ட விதிகளின்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு நேற்று 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2468 கீழ் 46ஆம் இலக்க சிறப்பு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. வர்த்தமானி அறிவிப்பின்படி மின்சாரம், எரிபொருள், பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு, வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் பிற நிறுவனங்களின் நோயாளிகளின் பராமரிப்பு, வரவேற்பு, ஊட்டச்சத்து மற்றும் சிகிச்சை தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆம்புலன்ஸ் சேவைகள், பயணிகள் அல்லது பொருட்களை கொண்டு செல்வதற்கான பொது போக்குவரத்து சேவைகள், நீர் வளங்கள் மற்றும் வடிகால் தொடர்பான அனைத்து சேவைகளும் இதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன. வெரி குட். உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம், பாதுகாப்பு மற்றும் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் அனைத்து மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் தொடர்புடைய கள மட்ட அலுவலர்களால் செய்யப்பட வேண்டிய அனைத்து சேவைகளும் தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி நீர்வளங்கள், மின்சாரம், கழிவு நீர் அமைப்பு, தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், சுத்திகரிப்பு மற்றும் உள்ளூர் அரசாங்க நிறுவனங்களால் மேற்கொள்ளப்படும் கழிவகற்றல்கள் உள்ளிட்ட அனைத்து அரச வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகளும் இதன் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளன. அனைத்து மக்களினுடைய நிலைக்காக இப்பொழுது அத்தியாவசியமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. ரைட். ஜாலில் சுற்றி வளைக்கப்பட்ட சட்டவிரோத விடுதிகள் 8 பேர் கைது. எல்லாம் சட்டவிரோதமாக விடுதிகளும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பதிவுகளில் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இயங்கிய சட்டவிரோத விடுதிகள் 2 நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்ட பதிவு. கச்சேரி மற்றும் ஈச்சமோட்ட பகுதிகளிலேயே குறித்த வீடுகள் யாழ்ப்பாண போசாரம் சும்மா வீட்டை வச்சிருந்து போட்டு பதிகிற இல்லை, சும்மா அப்படியே வார ஆக்களுக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. வந்தவன் கொடுத்தோன்னு இருந்தால் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒருத்தருக்கு தெரியாதானே. ஆகையால் அதை பதிஞ்சு கொண்டு இருக்கலாம் தானே. ஏன் இந்த பதியாமை செய்தால் கள்ளமண்டல நினைப்பாங்க. ஆகையால் பதியுங்கோ. இதன் போது 6 பெண்களும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டோம். பாருங்க இங்கே போது விஷயங்கள் என்ன வில்லங்கங்கள். அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா பாருங்க. விசாரணை முடிய நீதிமன்றத்தில் கொண்டு விட போறாங்க. இதெல்லாம் தேவையோ? சரி பார்ப்போம். மின்னொளியால் விமோசனம் பெற்றது கல்லுண்டாய். யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் வழியானது இரவு நேர பயணத்துக்காக சிம்ம சோப்பனமாக இருந்து வந்த நிலையில் அதனை சீர் செய்யும் முயற்சிகள் வலிமேற்கு பிரதேச சபைகளை தான் சும்மா பிச்சகண்டமாக தான் போயிருது. ஆனால் இந்த ஆரிய குலத்தறியில் எப்படின்னு
லைட்டில் இருட்டாக கிடக்கு ஏன்னு தெரியும் முந்தி கொஞ்சம் குளம் படிவாக இருந்த லைட்டெல்லாம் கொண்டு வந்து இப்போ லைட்டும் இல்லை அந்த வீதி இருக்கத்தானே அந்த அந்த இந்த சந்தியிலேருந்து அந்த கிட்டக்கோள் சந்தின்னு சொல்லுவோம் அதானே அந்த சந்தியிலேருந்து சிராம்பியடி சந்தி அதுலேருந்து அப்படி நீர் யார் விடுவோம்னா இருட்டாக கிடக்கும் போகும் அது என்னன்னு தெரியல அது லைட்டு கிடக்கும் நான் போகிறேன் வந்து வந்தோ அதுவும் தெரியாது இருட்டாக கிடக்கும் பிரயாணம் செய்ய கஷ்டமாக இருக்குது கல்லுண்டாய் வீதியில் விபத்துக்கள் வழிவறை கொள்கைகள் அதிகம் இடம் பெற்று கொடுத்த வழிப்பறிகளை தான் நடக்குது கல்லுண்டாய் வழியிலையா கவனமாக போங்கும் அதாவது போகைக்கு இப்போ எல்லாம் லைட் போட்டாது முந்தி இருட்டு தானே கொஞ்சம் லேஸாக இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் விமோசனம் அடைஞ்சிருக்குது பரவாயில்லை எல்லா இடமும் நல்ல நிலைமைகள் நடந்து கொண்டிருக்குது பிரச்சனை இல்லை மின் விளக்குகளின் மிக முக்கிய காரணமாக அமைந்திருந்தது இப்பொழுது என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த வகையில் இப்போ பிரச்சனைக்கு தீர்வு தரும் பொருட்டு பரிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முயற்சியால் மாகாண அபிவிருத்தி நிதியிலிருந்து 9.3 மில்லியன் ரூபாவும் மற்றும் சபை நிதியிலிருந்து 0.428 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கிடப்பட்டு கல்லுண்டாய் வீதியில் மின்சார சபையினால் புதிதாக மின் கம்பங்கள் நடப்பட்டு மின் குமிழ்கள் பொருத்தும் பணிகள் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இனி மின்னொளியால் அலங்கரிக்கப்படும் அந்த மாதிரி கல்லுண்டாய் வழி மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது ராஜித சேனாரத்ன ஆரூடம் ஜனாபதி அனுர திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பித்து விடும் இவங்கள் எல்லாம் அதானே எல்லாம் ஏன் நடு தெரிய அந்த மனித இனங்கள் ஒரு முன்னேற்ற கதையும் கதைக்கக்கூடாது இந்த வாயில திறந்தால் எல்லாம் பிரச்சனை தான் பிரச்சனையான கதையை தான் கதைக்கிறது என்னத்துக்கு ஏன் அப்போ பாசிட்டிவாக கதைங்களை எல்லாரும் பாசிட்டிவாக கதைக்கு பழகணுமே இல்லையே சும்மா எடுத்து இல்லாததுக்கு ஒரு சரி வராது அண்ணன் நான் ஒரு வீடு கட்ட கொண்டு வலிக்கிறேன் ஒரு இந்த உது என்னன்ற உப்பை கட்ட போகிற உது என்னன்ற அப்போ மூட்டைகளை அதை ஓடும் இப்போ உங்க நடக்கிற விபத்துக்கு மூட்டைகளை தோணிக்கிற விசத்த இதுதான் கதை ஒன்று செய்தால் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் இல்லையே சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் மாநசபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்ன முன்னாள் அமைச்சர் இவைக்கு எல்லாம் இருப்பான் அவன் அரசாங்கம் இருக்குது அரசாங்க அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்களா அவங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க தானே இப்போ இதே இப்போ நாங்கள் சும்மா அதுக்கு இடையிக்க போய் உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வலுவாக இருந்தது அதனால் தான் உள்ளூராட்சி சபைகள் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினர் இன்னும் இந்த அரசு ஓடாது நிச்சயம் விழும் என எதிரணி உறுப்பினர்கள் நம்புகின்றனர் ஓராண்டு கடந்து உள்ளூராட்சி சபைகள் ஊடாக எவ்வித அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை அவன் நாடு கிடக்கிற கிடைக்க என்னத்தை கதைக்கிறது இதனால் தான் எதிரணி உறுப்பினர்கள் எதிர்பார்க்கிறது மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் நம்பிக்கை இழந்துகிறது யார் சொன்னது இப்போ மக்களுக்கு நம்பிக்கை கூடுதோ இழக்குதோ அது சும்மா எனவே மாகாண சபை தேர்தலை இந்த அரசு நடத்தாது ஏனெனில் ஒரு சபையை கூட வெல்ல முடியாத நிலையை இவ்வளோ கதைச்சால் எங்களுக்கும் பிரச்சனை என்ன ப்ரெஷரும் வருத்தம் ஏன் சும்மா வருத்தங்க தான் பெரும்போட பேப்பரோட வச்சாரு எல்லாம் பிரச்சனையாக தான் கிடையாது புதிய பயங்கரவாத சட்டம் வெறும் கண்துடைப்பு மட்டுமே நிஷாம் காரியப்பர் எம்பி சுட்டுக்கார் எல்லாரும் அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்களே ஏதோ இவங்க பார்த்தாங்க இவனுக்கெல்லாம் அரசாங்கங்களுக்கு காசு எல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க மக்களை கோடிக்கணக்கில் போட்டுருக்கிறோம் அந்நியம் இப்போ இந்த நேரம் இருந்திருக்க சா என்ற ஒரு யோசனை வரைக்க அநியாயமாக விட்டுட்டமே எல்லாம் பிழைச்சி போச்சே பெருவழி விட்டுட்டு இப்படி ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக கதை சொல்லி இருக்கிறானே சும்மா கதைக்க வேண்டியா யாழ் உலக விளையாட்டரங்குக்கு ஒதுக்கிய நிதி திரும்பி இறைவா யாழ் மாவட்டத்தில் உலக விளையாட்டரங்கினை நிர்மாணிப்பதற்காக அமைச்சராக சுமார் 169 மில்லியன் ரூபாய் நிதி செலவு செய்யப்படாமல் கட்டடங்கள் திணைக்களத்துக்கு மாற்றப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலில் உலக விளையாட்டரங்கு தொடர்பான கேள்விகள் வந்திருக்கு தானே. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஐயோ கடவுளே காசு போட்டு கேள்விக்கு பதிலளித்தார். இது குறித்த மேலும் தெரிவிக்கும் போது உலக விளையாட்டரங்கு தொடர்பான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் இடம்பெற்று வருகிறது. நீதிமன்ற வழக்கு இடம்பெறுகின்ற காரணத்தினால் வழக்கு நிறைவடையாமல் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் குறித்த நிதியை கட்டடங்கள் திணைக்களங்களுக்கு மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டோ சின்ன பிரச்சனை உதாரணம் அது ஒரு கதை கொண்டிருப்பாங்க. அதன் பிறகு அவர் செய்த விளையாட்டு சரிதான் என்ன நீதிமன்ற தீர்ப்பில் கட்டுவதற்குரிய உத்தரவு கிடைக்குமாயின் அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். அல்லாவிட்டால் மாற்றுக்காணி ஒன்றை தேர்வு செய்து உலக விளையாட்டரங்கின் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவோ நல்ல விஷயம். அது பிரச்சனை இல்லை, செய்யட்டும்.
என்ன செய்யறது? ரைட். இந்தியாவில் வந்தால் ஓய்வு நிலைய அதிபர் பஞ்சலிங்கம் காலமானார். யாழ் கொக்குவில் இந்து கல்லூரி மற்றும் யாழ்ப்பாண இந்து கல்லூரி ஆகியவற்றின் ஓய்வு நிலைய அதிபர் பஞ்சலிங்கம் நேற்று 89வது வயதில் காலமானார். அன்னாருக்கு நாங்களும் அஞ்சலிகளை செலுத்திக் கொள்கிறோம். அவருடைய ஆத்ம சாந்திக்காக இறைவனை பிரார்த்திப்போம். அதிபர் பஞ்சலிங்கத்தின் மறைவு கல்வி சமத்துக்கு பேரிழப்பு வட மாகாண அதிபர் சங்கமும் சொல்லியிருக்கு. நெடுந்தீவில் தமிழக மீனவர்கள் கைது விடுவிக்குமாறு ஜெய்சங்கருக்கு கடிதம். நெடுந்தீவில் தமிழக மீனவர்கள் கைதாம். வரைந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் இப்படியே கடிதத்தை வரையும் கூட 2 பேரும் கதைச்சு கொண்டு கூட பிரச்சனையை தீர்ங்கோன்றாப்பா. பிரச்சனை தீர்த்தா ஏன்டா இந்த பிரச்சனையோட அதுக்கு என்னடா வாராங்கள் பூராங்கள் கைது செய்கிறாங்க. இது மாறி அவைய பிடிக்க இவைய பிடிக்க என்னத்தை பிடிப்பு ஒரு பிரச்சனை ஏண்டா பிரச்சனை தெரிஞ்சா தீர்த்து விட்டா கிடைக்க முடிஞ்சு சும்மா தொட்டு சொறிஞ்சோண்டு இருக்கிறது. வெள்ள அனர்த்தத்தால் விசேடதேவையுடைய 2200 பேர் பாதிப்பு. தேசிய செயலகம் தெரிவிப்பு. வெள்ள அனர்த்தத்தால் விசேடதேவையுடையவர்கள் 2200 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் 2200 விசேட தேவையுடையோர் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக. இந்த அனர்த்த நிலைமையினால் குறித்த தேவையுடையோர் அன்றாடம் பயன்படுத்தும் அத்தியாவசிய உபகரணங்கள் மற்றும் உதவி சாதனங்கள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. இதனால் இவர்களின் இயல்பு வாழ்க்கை மேலும் பாதிப்படைய சவாலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சேதமடைந்த உபகரணங்கள் பெறுமதி மற்றும் தேவையை கணிப்பிட்ட பின்னர் அவர்களுக்குரிய தேவையான உபகரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் அல்லது உரிய இழப்பீடு வழங்குவதற்கும் ஜனாதிபதி செயலகத்தின் ஊடக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விஜயமாஜி அதான் உடனே சுட தீர்வு. அதான் ஜனாதிபதியின் கெத்து. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்கப்படும். பிரதி விவசாய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க கொண்டும். அவரும் ஜனாதிபதி மேற்கிற காலப்பத்தார். அரசாங்க அதிபர் IOM பிரதிநிதிகள் சந்திப்பு எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலாளர் உங்கள் ஒற்றைய சந்திப்பாக தான் கிடக்குது. எல்லாரையும் சந்திச்சு எல்லாம் கத்திச்சு ஒற்றை அபிவிருத்தி தான். யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதிபனுக்கும் IOM சர்வதேச பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் 26ஆம் தேதி நடைபெற்றது. இதன்போது IOM பிரதிநிதிகள் அதிக பாதிப்புக்குள்ளான சாவச்சேரி பிரதேசத்தில் நேரில் சென்று பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கிறார். அதெல்லாம் உதவி செய்தார். நெடுந்தீவு கடற்பரப்பில் 3 இந்திய மீனவர்கள் கைது. இதுதான் சொன்னேன் திருப்பி. வெளிநாட்டு துப்பாக்கியுடன் கைது. வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மைசின் மற்றும் 25 T-56 தோட்டாக்களுடன் சந்தை நபர். இங்கே மேல் மாகாண வடக்கு மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினால் இந்த கைது நடவடிக்கை நடக்கும். இந்தியர்கள் அதிகம் விரும்பும் நாடுகள் வரிசையில் இலங்கை. இலங்கை யார்தான் விரும்பில்லை, எல்லாரும் விரும்பினோம். இலங்கை தான் எங்கள் நாட்டெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் அவங்க சும்மா அடிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தனையும் சாட்டி கொண்டு என்ன விளையாட்டு செய்திகளும் பெருசாக ஒன்றும் இல்லை. அமெரிக்க அணியின் பயிற்றுவிப்பாளராக இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் அமெரிக்க அணியின் பயிற்றுவிப்பாளராக சும்மா இல்லையா இலங்கை அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் தம்பிக்க பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளதாக. வாழ்த்துக்கள். இஞ்சாலே எதிர்வரும் 1/1/2026 முதல் லஞ்சீட் பவனைக்கு முற்றாக தடை மீறினால் சட்ட நடவடிக்கை. பருத்தித்துறை நகரசபை எப்படி வேலை உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் எதிர்வரும் 1/1/2026 முதல் லஞ்சீட் பாவனை முற்றாக தடை செய்யப்படும் எனவும் அதனை மீறும் உணவகங்கள் உள்ளிட்ட வியாபார நிலையங்களின் வியாபார உரிமம் கவனமாக இடைநிறுத்தப்படும் என்று சொல்லப்பட்டது. கவனம் நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். மான்கொம்பானில் பாதிக்கப்பட்டுள்ள குளங்களை புனரமைத்தால் நன்னீர் நிலங்களை பாதுகாக்கலாம். அது தெரிஞ்ச விஷயம் தான். அது சாவச்சேரி நகரசபையின் 11 வட்டாங்கங்களுக்கும் 22 மில்லியன் ஒதுக்கோடு நல்லம் செய்யுங்கோ. திருப்பி அனுப்பி விட்டுறாதேங்கோ. திருவாசகம்லா ரைட். அதனால கட்டம் இஞ்சாரி என்ன கல்விக்கு அப்பால் கரையும் இருக்க வேண்டுமா மாணவர்களிடம் ஆனந்தன் சொல்லியிருக்கிறார். அவர் மாணவர்கள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே படிக்கிறதுக்கே நினைவில்லை. இப்போ இங்கே கரையில் போகிறது, விளையாட்டு கிரவுண்ட் எல்லாம் மூடப்படுது. பெற்றார்கள் படி என்று படி படித்து அதோட போட்டு கசக்கி புள்ளிஞ்சி பாருங்க. மாத்திரமே கவனம் செலுத்துமாறு பெற்றோர்கள் அவரே அதைத்தான் சொல்கிறேன். கவனம் செலுத்துமாறு பெற்றோர்கள் அவர்களை நிர்பந்திக்கிறார்கள். ஆனால் கல்விக்கு அப்பால் கலையும் விளையாட்டும் மாணவர்களுக்கு இன்றியமையாதுன்னு வடக்கு மாநாள் நாங்கள் சொல்லுவோம். மீடியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். மக்கள் ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்பா பெற்றார்கள் உணரணும். சும்மா ஒரு மதியாவது விளையாட விடுங்கப்பா. அல்ல கலை விஷயங்களுக்கு விட்டுங்கோ. சும்மா படி என்று அதோட போட்டு பழுதாக்கி அலியோடு உறவாடு. காங்கேசன் துறை கடற்கரையில் உணவு திருவிழா பேர்ந்தது.
செல்லப்பா சுவாமிகள் குருபூசை கடவுளை பச்சை மிளகாய் 1500 யாழ்ப்பாணத்திலேயே. மியான்மரில் குண்டு வெடிப்புகளுக்கு மத்தியில் நடத்தப்படும் தேர்தல் ஐநா சபை கட்டுமாத்தி கிடக்கிற எல்லாம் கிடக்கட்டும் கிழவனை தூக்கி மடையில் வைக்கின்றானா அங்கே கிடக்கிற குண்டு வெடிப்புகள் ஜனங்கள் சேர்த்து போய் கிடக்க அவங்க லட்சம் வைக்கிறாங்க. அதிர வைத்த ஈரான் மேற்குலக நாடுகள் முழு அளவிலான போர் இதெல்லாம் கிடக்கட்டும் இந்தியாவில் போட்டும் மியான்மர் என்ன இது நடக்குது பார்ப்போம். இந்தியா செய்திகள் இத்துடன் நிறைய பெற்றிருக்கு. இந்தியாவில் செய்திகளை காணையில் வெடிகுண்டு புரடியால் அலுவலகப்பட்ட கட்டுநாயகம் விமானம் ஒன்றுக்கு வெடிகுண்டு கண்டு சொல்லி அதுக்கு விமானத்தை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணினா ஒன்றும் இல்லை. அதில் ஒரு பிரச்சனை இல்லை. மக்கள் பாதுகாப்பு வலியத்துக்கு கொண்டு வந்து இறக்கி அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன செய்கிற கட்டார் டோஹாவிலிருந்து வந்த கட்டார் ஏர்வேஸ் QR 664 விமானம் நேற்று காலை 8:27 மணிக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தை திறங்கியது. போயிங் 787 ட்ரீம் லைனர் வகையைச் சேர்ந்த குறித்த விமானம் 245 பயணிகளையும் 12 பணியாளர்களையும் ஏற்றி வந்திருந்தது. விமானம் திரையிறங்குவதற்கு முன்பே அதில் வெடிகுண்டுகள் இருப்பதாக கூறி விமான நிலைய முகாமையாளருக்கு மின்னஞ்சலை அனுப்பி போட்டு போன பார்த்தா மிரட்டல்கள் போன பார்த்தா எல்லாம் பிரச்சனை தான். இது ஏன்றா தேவையில்லாத பார்த்து இவ்வளவு என்ன சீரழிவு சொல்லுங்க. அப்போ கடல் அலையில் அள்ளுண்டு ரஷ்ய பிரஜை மீட்பு. ஐயோ குளிக்க போயிருக்கான். ஆஹா அகுங்கல்ல பகுதியில் கடலில் நீராடியவளை கடல் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்ட ரஷ்ய சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட தப்பிட்டாண்டா. அது ரயிலுடன் மோதுண்டு மகிழ்ந்து மூவப்படுகாய். இதெல்லாம் என்னத்தை சொல் கட்டு துப்பாக்கி எடுத்து கொண்டு காட்டுக்கு கட்டி விட்டால் அவனுக்கு ஆக்களுக்கு 59,000க்கும் அதிகமானோர் கைது. காட்டு ஜானையுடன் வான் மோதி விபத்து. அந்த பெரிய உருவத்திலேயே போய் மோதுறாங்களா. இது கட்டுப்பாடு பிரேக் பிடிக்கலாம் தானே போகிறது தூள் மாட்டுப்பட்டு கிடக்கிறது. சரி பரி நீக்கம் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை சர்வதேச அளவில் ஊக்குவிக்கும் நோக்கில் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகளிடம் வசூலிக்கப்படும் விமான நிலைய புறப்பாட்டு வரியை முழுமையாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி பயணிகளிடம் இதுவரை வசூலிக்கப்பட்டு வந்த $60 வரி இனி அறவிடப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமான செய்தி. ரைட் பலம்புரி செய்திகளுடன் பலம்புரியிலே ஒரு செய்தி கண்ணோட்டமாக பார்த்தோம். அதனுடன் நாங்கள் மீண்டும் செய்திகளுடன் சந்திப்போம். பலம்புரி பத்திரிகை செய்திகள் தொடர்ந்து வராது. நான் நினைக்கிறேன் சனி ஞாயிறு திங்களில் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் விடிய வாங்கி கொண்டு வருவதால் ஆகையினால் மற்ற நாள்களில் செய்திகளை பார்ப்போம். செய்தி பத்திரிகைகள் கையில் கிடைக்கும் போது உங்களுடன் நான் இதனை தொடர்ந்து இணைந்து கொள்வேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன்.